நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன சொன்ன? செல்வி பேச்ச கேட்டு நான் சீரழிய போறேனா? அவங்கள பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் இல்லை. இனிமே ஏதாவது பேசன உன்னை வெட்டி வீட்டுக்குள்ளே புதைச்சிடும், ஜாக்கிரதை. சத்யா, என்ன சத்யா அது? என்ன பேசுறீங்க? எவ்வளவு ஒருத்திக்காக கட்டு பொண்டாட்டிய வெட்டுறேன்னு சொல்றீங்க? நீங்க இப்படி மாறுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சத்யா. நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அந்த செல்வி தானே. அவளுக்காக நீங்க இப்படி பறிஞ்சு பேசுறீங்க. என்னால நம்பவே முடியல சத்யா. பாருங்க தாமரை, செல்வி எதுக்காக என்ன பார்க்க வந்தாங்க, என்ன பேசுனாங்க, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்ன பொறுத்தளவுக்கு செல்வி நல்லவங்க. அவங்கள பத்தி தரக்குறைவா பேசுறதா இருந்தா தயவு செய்து என் வீட்டுக்கு வராதீங்க. ஜிஜே சொல்லுங்க. நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். வீட்டில் தானே இருக்கீங்க? இல்ல, நான் வீட்டில் இல்லை. வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் அங்கே தான் இருக்கேன். ஓ அப்படியா? நான் உங்களை அங்கே பார்க்க வரலாமா? ஓஎஸ் வாங்களேன். தேங்க்யூ திலீபன். ஜஸ்ட் 2 minutesல அங்கே இருப்பேன். ஓகே, தேங்க்யூ. ஹாய் திலீப். ஹாய். ஹாய். வாங்க. நீங்கள் இப்போ என் கூட செல்வி ஆஃபீஸ்க்கு வரணும். அதை பற்றி அப்புறம் பேசலாம், நீங்கள் உட்காருங்க. மீட் மிஸ்டர் செந்தில். ஹலோ. ஹாய். சிங்கப்பூரில் செல்விக்கு ஹெல்ப் பண்ணார்ல முரு, அவரோட தம்பி. ஓ ஐ சி. நைஸ் மீட்டிங் யூ. செல்வியோட ஹஸ்பண்ட் ஜிஜே. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அண்ணனோட பிஸ்னஸை இந்தியாவில் கவனிச்சிட்டு இருக்கேன். ஐ சி. நான் உங்கள் அண்ணனை மீட் பண்ணதில்லை. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அவர்கிட்ட பேசும்போது நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். ஜிஜே என்ன சாப்பிட்றீங்க? சாப்பிட்றதா? இன்னும் 1 hourல கஸ்டமர் மீட்டிங் ஆரம்பிக்க போகுது. வாங்க கிளம்பலாம். உங்களுக்கு நடந்தது எதுவும் தெரியாதா? என்ன பெருசாக நடந்து போச்சு? ஜிஜே, தாமரை டிராவல் ஆஃபீஸ்க்கு வந்து சத்தம் போட்டு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. செல்வி கூட என்னை இனிமே அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தெரியும், நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு தெரியும். அதனால தான் நேராக வந்து உங்களை கையோடு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். இதை பாருங்க, செல்வி இந்த கம்பெனி ஆரம்பிச்சது யாரால? உங்களால. நீங்கள் இல்லாமல் அங்கே பிஸ்னஸ் மீட்டிங் நடந்துட முடியுமா? இல்லை ஜிஜே, அது அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி? சார், அவ ஏதோ ஒரு வேகத்தில் சொன்னானா அதை போய் நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து தான் ஆகணும். இல்லை இல்லை, நான் இதை பாருங்க, நீங்கள் வரலைன்னா நான் ஏதாவது தகராறு பண்ணி அந்த மீட்டிங்கை நிறுத்திடுவேன். ஐயோ ஜிஜே. ஆமாம் திலீப், ஆமாம். என்னால் நன்றி மறக்க முடியாது. நீங்கள் வர போறீங்களா இல்லையா? சரி ஜிஜே, வரேன். ஆனால் அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வாங்க போகலாம். நீங்களும் செல்வியை மீட் பண்ணணும். ஷூர். ஓகே, போகலாமா? வீட்டுக்கு போயிட்டு போயிடலாம். செல்வி, இந்த புள்ள உன் கஸ்டமர் மீட்டிங் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். உன் பிஸ்னஸ் ஓஹோன்னு வரணும். உலகம் பூரா உன்னை பற்றி பெருமையாக பேசணும். இந்த ஆர்த்தி எடுத்துக்கோ. பூஜா, இங்க வா. இந்த தொட்டு கும்பிடு. போய் உட்கார் போ. என் புள்ள நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்க. இவளை வேற ஏன் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு? அம்மா,
சரி சரி ஒன்றும் இல்லை, 2 நிமிஷம் பொறு, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஹலோ. என்ன சார், எல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் பக்காவா அரேஞ்ச் பண்ணியாச்சு மேடம். விஐபிஸ் எல்லாம் கவனமா பாத்துக்கணும். யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஓகே மேடம். அவங்க இது வரைக்கும் எத்தனையோ கம்பெனி மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த மீட்டிங் மாதிரி இது வரைக்கும் அட்டென்ட் பண்ணலன்னு அவங்க கண்டிப்பா சொல்லணும். நிச்சயமா மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுவேன். ஓகே மேடம். வாங்க திலீப். என்ன ஜெயிச்சு இது? எதுக்காக திலீப்பனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? என்ன இப்படி பேசுற? திலீபன் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. நீ தாமரை சொன்னதுக்காக அவர் அவாய்ட் பண்ணாத. அவர் வரட்டும் ஆபீஸ்க்கு. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. என்ன வேண்டாதவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவர் இல்லைன்னா உனக்கு சிங்கப்பூர்ல யார் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க? வாங்க. ஹே செந்தில், முருவோட Hello. தம்பி. ஓ அப்படியா? வாங்க ஆ. ப்ளீஸ் வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. அம்மா, நான் உங்களுக்கு சொல்லல, திலீப்பனோட ஃப்ரெண்ட் முருன்னு, அவருடைய பிரதர். வணக்கம்மா. அவர் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா சிங்கப்பூர்ல இந்த கான்ட்ராக்டே நமக்கு கிடைச்சிருக்காது. நோனோ, உங்க சொந்த முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் காரணம்னு அண்ணன் சொல்லுவாரு. தன்னம்பிக்கை மட்டும் இல்லைங்க, நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். இப்படி மாறி மாறி சொல்லிட்டு இருந்தா எப்படி? இந்த பாரு, நல்லவங்களுக்கு நடக்க வேண்டியது நல்ல நேரம் வந்தா தானா நடந்துரும். இந்த பாருங்க, யாராவது உதவி செஞ்சா செல்வி உயிர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டா. பூஜா எங்கம்மா? போ 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 போய் இட்லி சாப்பிடு போ. வாங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிடலாம். இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. செல்வி கிளம்பு, ஆபீஸ்ல போய் பாத்துக்கலாம். ஐயோ செல்வி, இருப்புல என்ன விட்டுட்டா போற? நீ எப்படி பிசினஸ் எல்லாம் பண்ற, எப்படி பேசுற, எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நானும் வரப்புல. நீங்களும் வரீங்களா? அப்போ கார்ல இடம். என்ன சொன்னீங்க? நீங்க வரணும், அப்பதான் எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும். வேணாம், இப்படி எடக்கு மடுக்கா பேசாதீங்க. சரி, வாங்க வாங்க. சீக்கிரம். அத்தா நீங்க பின்னாடி உட்காருங்க. நீங்க மீட்டிங் ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா. இது என்னமோ பெருசா கிழிச்சிட்டு. செல்வி நீ இங்கே உட்காரு. நான் பின்னாடி ஆட்டோல வந்துடுறேன். ஜிஜே, எதுக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாமே. இல்ல இல்ல இல்ல, நோ அட்ஜஸ்ட்மெண்ட். என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீங்க தப்பா நினைக்காதீங்க. இந்த ரோடு முனையில ஒரு கஸ்டமர் வெயிட் பண்றாரு. நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஆட்டோல வந்துடுறேன். நீங்க போங்க. நாங்க போறோம், நீங்க வந்துருங்க. பாத்தீங்களா செல்வி, ஜிஜே பிசினஸ்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காரு. தயவு செஞ்சு இனிமே அவரை அவாய்ட் பண்ணாதீங்க. அட நீங்க வேற தம்பி, என்ன இன்ட்ரெஸ்ட்? அப்பப்ப அப்புற குப்புற பாயிறாரு. அம்மா, பார்ப்புல நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன், ஆனா இந்த மனுஷனை பேச வைக்கிறாரு. வா போலாம் வா. போங்க. பை ஜிஜே. அடடடடடடா, என்னம்மா அரேஞ்ச் பண்ணிருக்கிற? கிரேட் புள்ள நீ. எங்கேயோ போயிட்ட. உனக்கு இருக்கிற மூளைக்கு நீ அமெரிக்க. நல்லா இருக்கீங்களா? பாத்தீங்களா என் பொண்ணு? அதான் செல்வி. அடடடா. வணக்கம் மேடம். ஹலோ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. செல்வி லேட் ஆயிடுச்சா? இல்ல இல்ல பரவாயில்ல, எல்லாரும் பரவாயில்ல, இப்பதான் மெதுவா வந்துட்டாங்க. வரலாம். அதான் செல்வி எல்லாம் பண்ணிட்டாளே, அப்புறம் என்ன? சரி சரி, நீ போய் மீட்டிங் ஆரம்பி. நான் எல்லாரும் ரிசீவ் பண்றேன். ஓ அது சரி. சரிங்க. நீங்க உட்காருங்க அத்தை. பரவாயில்லங்க, நிக்கிறேன். இல்ல உட்காருங்க. போலாம் செந்தில். ஹலோ சார். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க சார்? உள்ள போங்க. கூல் ட்ரிங்க் அனுப்ப சொல்லுங்க. முக்கியம். வணக்கம் சார். வாங்க. வெல்கம் வெல்கம். ப்ளீஸ் சிட் டவுன். இந்த கம்பெனி கொடுக்குற இன்சென்டிவ்ஸ் எல்லாம் ப்ரோஷராக உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். டெஃபினெட்லி அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இது எங்கள் கம்பெனின்னு நினைக்காதீங்க, உங்கள் கம்பெனி. உனக்கு உடம்பு பூரா முளைப்புல. உங்கள் ஆதரவு எப்போ எங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் த நியூ மேனேஜ்மெண்ட். இனிமேல் இந்த கம்பெனியோட எம்டி மிஸ்டர் ஜிஜே. கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ திலீபன். என்ன பிள்ளை இது? நான் நினைச்சது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேதான் இருக்கு.
மே ஐ கம் இன்? ஹே வாடா பிரசாத், என்ன வர வர டீசெண்டா மே ஐ கம் இன் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட? டீசெண்டான பிசினஸ் மீட்டிங்ல இருந்து வரேன், அதான். அங்க போயிட்டு வந்தா நியூ டீசெண்டா மாறிடுவேன்னு அர்த்தமா? மேபி. ஆளே மாத்திர மாதிரி. அப்படி என்னடா மீட்டிங்? சிஆர் டிராவல்ஸோட கஸ்டமர்ஸ் மீட்டிங். செல்வியோட டிராவல் ஏஜென்சி மீட்டிங்கா? ஆமாப்பா, இது வரைக்கும் ஏதோ ஒரு டிராவல்ஸ் கம்பெனியும் பண்ணாத ஒரு அப்ரோச். சரி, அதை விடு. அவங்க சொன்ன விதம் இருக்கே, ஷீ இஸ் ரியலி கிரேட். பிரசாத், ஏன் முன்னாடி அந்த செல்வியை புகழ்ந்து பேசாத, உன்னை கொன்னுடுவேன். என்னையவா இல்ல அந்த செல்வியவா? டே அமர், திறமை எங்க இருந்தாலும் அது எதிரிக்கிட்டே இருந்தாலும் அதை பாராட்டுறவன் தான் புத்திசாலி. நான் முட்டாள் தான், மிகப்பெரிய முட்டாள். போதுமா? நீ முட்டாள் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். என்னடா சொல்ற? அந்த கம்பெனியோட எம்டி யாருன்னு தெரியுமா? யாரு? அவ கம்பெனிக்கு அவதானே எம்டியா இருப்பா? அதான் இல்ல, ஜிஜே. செல்வி கிட்ட இருந்து அவன் புட்டுக்குவான்னு பார்த்தா அவனையே எம்டி ஆக்கிட்டானா? பேப்பர்ல எழுதி ஈஸியா கிழிச்சிட்ட, நிஜத்துல எப்படி கிழிக்க போற? கிழிக்கிறேன்டா. நீ கிழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எங்கேயோ போயிடுவாங்க, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஹே, ஆண்டவன் அவளுக்கு ஒரு அழகான தங்கச்சியை கொடுத்து அவளையே எனக்கு மனைவி ஆக்கிருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த தங்கச்சியை வச்சு அக்காவை அழியிடான்னு அர்த்தம். செல்விக்கும் என் மனைவிக்கும் இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப் கட் ஆயிருக்கு. அது ஒட்ட வைக்கிறேன். எப்படி ஒட்ட வைப்ப? எனக்கு வெட்டவும் தெரியும், ஒட்டு வைக்கவும் தெரியும். யோ யோ. Wait and watch. மலர், மலர், என்ன எங்க இருக்க நீ? எப்போ வந்தீங்க? நான் வந்தது விடு. உன் முகம் எப்படி வாடி இருக்கு? இல்ல, ஒண்ணும் இல்ல. மலர், என்கிட்ட வேணா நீ சொல்லாம மறைச்சிடலாம். ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ சொல்லாமலே என்னால புரிஞ்சுக்க முடியும். உனக்கு உன் வீட்டோட ஞாபகம் வந்துருச்சு, கரெக்டா? மலர், ஒரு பொண்ணுக்கு பெரிய சோகம் என்ன தெரியுமா? பிறந்த வீட்டுல பிரச்சனை ஆகி அங்க போக முடியாம தவிக்கிறது தான். என்னதான் புருஷன் பக்கத்துல இருந்தாலும் அந்த பொண்ணு மனசுல நிம்மதி இருக்காது. மலர், என்னால தானே நீ உன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்ட? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. எல்லாம் என் விதி. இல்ல மலர், அதுக்கு காரணம் நான் தான். அதுக்கு நானே பிராயஷ்டம் பண்ண போறேன். உன்னை உன் குடும்பத்தோட நானே சேர்த்து வைக்க போறேன். எஸ்.
Up, down. Up, down. Up, down. Follow பண்ணுங்க. First question, shoulder attack. Again, first question, shoulder attack. First question, down, up, down, up. பூஜா 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 கொஞ்சம் என் கூட வாமா. சாரி மாஸ்டர், மனசுல என்னென்னமோ ஏதோ ஒரு. எனக்கு புரியுது பூஜா. மனசை ஒருநிலைப்படுத்துறது தான் யோகா. முதல்ல கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை மறந்துடணும். அதையே நினைச்சிட்டு கூடாது. மறக்கணும்னு தான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஆனா முடியல. நான் சொல்றபடி தியானம் செய் பூஜா. தியானமும் யோகாவும் உனக்குள்ள பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், வீட்டில் தனியாக இருக்கிறத விட மைண்ட் ரிலாக்ஸ்க்காக ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறது நல்லது. நானே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஓகே மாஸ்டர். உன்னை புது பூஜாவை மாற்றணும்னு செல்வி சொல்லியிருக்காங்க. அதையும் நீ மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நீ போகலாம். சரி மாஸ்டர், தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ அம்மா, இங்க கொஞ்சம் வாங்கல ப்ளீஸ், வாங்க. வாங்க. அம்மா, என்னங்க? நீங்க தான் இங்க வேலை பாக்குறீங்களா? ஆமா. இந்த குழந்தைங்களை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போக முடியுமா? அது இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க தான். அவங்க தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீங்க யாரு? நான் உங்க சொந்தக்காரன் தான். ஆக்சுவலி நானே உள்ள வந்து இவங்களை விட்டுருப்பேன். எனக்கு ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதனால கொஞ்சம்
ப்ளீஸ் உள்ள விட்டுருங்க ப்ளீஸ். சரி கொடுங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓ அழாது அழாது. ஓ ஐயோ அழாதம்மா அழாத. இந்த குழந்தைங்களை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? உங்க சொந்தக்காரங்கன்னு யாரோ சொன்னாங்க. அம்மா அம்மா என்னடி மலர் மறுபடியும் வந்துட்டாளா? இல்லம்மா, பின்ன குழந்தைங்க எப்படி வந்தது? லக்ஷ்மி அக்கா தாம்மா யாரோ கொடுத்துட்டு போனதா சொன்னாங்க. யார்டி கொண்டு வந்து விட்டது? உங்க சொந்தக்காரங்கன்னு தாம்மா யாரோ சொன்னாங்க. ஆ? சொந்தக்காரங்க எல்லாம் அவன் வேலையா தான் இருக்கும். ஏண்டி யாராவது கொண்டு வந்து விட்டா தூக்கிட்டு வந்துடுறீங்களா? நம்ம தான் குழந்தைங்களை தூக்கிட்டு வந்தோன்னு நாளைக்கு அவனே நம்ம மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அப்புறம் நாம தான் கம்பி எண்ணணும். இதை பாரு, கொண்டு போய் குழந்தைங்களை விட்டுட்டு வந்துருங்க. அம்மா எங்கம்மா கொண்டு போய் விட சொல்ற? ஏய், விட்டவங்க தான் நின்றுட்டு இருப்பான். இது பாரு, நீ வேணாம், லக்ஷ்மி கையில கொடுத்து கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லு. போடி போ போ. இந்தாங்க. வா. இங்க அவனால ஒண்ணும் பண்ண முடியலன்னு குழந்தைங்களை விட்டு விளையாடுறானா? ஃப்ராடு உலகமாக ஃப்ராட் அவன். அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். அவன் வந்து விடுறானா இவ தூக்கிட்டு வராளாம். ச்சே. ஹே பூஜா, நீ உன்னை எப்படி தனியா விட்டாங்க? தெளிவாயிட்டியா? முடியாதே, நான் கொடுத்த டோஸ்க்கு நீ தெளிவாக முடியாதே. ஏய் என்ன செல்லம், உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் இருக்கல உனக்காக. தப்பு தப்பு, ரொம்ப தப்பு. நான் வேற சவால் விட்டுட்டேன் செல்விக்கு. முதல் பொண்டாட்டி சரியாயிட்டு வந்துட்டா அவ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அது இதுன்னு தப்பாயிடுமே. நான் வேற இப்போதான் மலரோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்க இல்ல? இருந்துட்டு போ, ஏன் வாழ்க்கையில குறுக்க வராத. குறுக்க வந்தனா என்னடி பண்ற? என்ன பண்ற? கொன்னுடு வேண்டா. கொன்னுடு. என்னது? என்ன நீ கொன்னுடுவியா? என்னையா கொல்லுவ? தாமரை எப்படி உன்னை வீட்டு வெட்டு தொருத்தி அடிச்சாங்களோ அதே மாதிரி செல்வி உன்னை வீட்டை விட்டு தொறுத்து வைக்கிறேன்டி. உன்னை திருவா பிச்சைக்காரி மாதிரி அலைய வைக்கிறேன். மறுபடியும் நீ ட்ரக் அடிக்ட் ஆக்குவேன். உன்னை பூஜால இருந்து பூஜ்யமாக்குவேன். யோ யோ. இந்த பச்சை குழந்தைங்கள தெருவில் விட சொன்ன. எப்படிமா இப்படி சொல்ல உனக்கு மனசு வந்தது? ஏய், அவனே தெருவில் தானே கொண்டு வந்து விட்டா. அவனுக்கு இல்லாத அக்கறை உனக்கு வந்துச்சு. அமர் ஒன்னும் எங்கேயோ விட்டுட்டு போல, பாட்டி வீட்டில் தான் விட்டுட்டு போயிருக்கான். ஏய், பாட்டி கிட்டனா பல்லெல்லாம் உடைச்சிருவேன். ரொம்ப டூ மச்சா பண்ணாத. இந்த பாரு, முதல்ல கொண்டு போய் விடு. செல்வி வந்து இதுங்களை பார்த்தாலும் என்ன சொல்லுவாலும் எது சொல்ல எனக்கு படப்பட இருந்து. ஐயோ என்னம்மா சும்மா செல்விக்கு பயந்து குழந்தை போய் விட்டு வான்னு சொல்ற?
அவங்க சொல்லிட்டா இனிமே இவங்களை தூக்கவே மாட்டியா? ஏய், கூட கூட ரொம்ப டூ மச்சா பேசிட்டு இருக்கேன், வேணாம். ஏ லக்ஷ்மி, நான் சொல்றேன், நீ கொண்டு போய் விட்டு வா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏ லக்ஷ்மி, போகாத, நில்லு. வா புள்ள வா. மலர் வந்திருக்கால? இல்ல புள்ள, அந்த தருதல தான் இதுங்களை கொண்டு வந்து இங்க விட்டுட்டான். அதான் கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றேன். இது பாரு புள்ள, இதுல எல்லாம் என்னமோ பிளான் இருக்கு. அவன் லேஸ் பட்டவன் கிடையாது, அவன் ஒரு ஃப்ராடு. ஏய் ஓடி, ஏன் நிக்கிற? போய் விட்டுட்டு வா. ஒரு நிமிஷம் இரு. அது குழந்தைகளை கூட்டிட்டு உள்ள போ. போ. வா. ஐயே, என்ன புள்ள உள்ள போ சொல்ற? இது பாரு, இதெல்லாம் என்னென்னமோ இருக்கு, அப்புறமா பாரு. மா, அவ பண்ணிட்டு போன தப்புக்கு பாவம் இந்த குழந்தைங்க என்னம்மா பண்ணும்? நான் சொன்ன நீ கேட்க மாட்டே புள்ள. ஆனால் எனக்கு என்னமோ இதுல எல்லாம் என்னென்னமோ இருக்கு, கோல்மால் இருக்கு புள்ள, இருக்கு. மலர் வர்ற வரைக்கும் இந்த குழந்தைங்க இங்கேயே இருக்கட்டும். எவ்வளோ பெரிய பிளானாக இருந்தாலும் என்னை ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆமாம்மா. இன்விடேஷன் அனுப்புகிற அவசியம் வந்துடுங்க. வணக்கம் வணக்கம். பாத்தியாடா காத்தா? செல்ஃபோன் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வரவேற்பு அமோகமாக இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டுங்க ஐயா. அந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் கையெழுத்து போட்டிருக்கீங்க. ஓ, நீ என்னடா கையெழுத்துன்னு அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற? ஏன்னா அந்த திலீபன் நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சா ஒரே தோட்டாவில் அவன் தலையெழுத்தே மாற்றிட மாட்டோமாடா. நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. இது பாரு, செல்ஃபோன் கம்பெனியை பற்றி எல்லா இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பர்லேயும் ஃபுல் பேஜுக்கு விளம்பரம் வரும். சரிங்க ஐயா. எல்லா டிவி சேனல்லையும் விளம்பரம் வரணும். செல்ஃபோன் கம்பெனி ஓப்பனிங்க்கு பெரிய பெரிய விஐபிலாம் கூப்பிடணும்டா. ஐயா, நீங்கள் இருக்கும்போது எதுக்கு ஐயா பெரிய பெரிய விஐபிலாம்? ஐயோ, அப்படி இல்லைடா மகனே. பெரிய பெரிய நடிகர்கள், அரசியல் தலைவர்கள்லாம் வந்து நம்ம செல்ஃபோன் கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சாதான்டா நமக்கு ஒரு மதிப்பு அந்தஸ்தாக இருக்கும். ஐயா, செல் கம்பெனி மட்டும் திறந்துட்டோன்னு வச்சுங்களேன், சிட்டி ஃபுல்லாக உங்கள் பேச்சு தான் இருக்கும். சிட்டி ஃபுல்லாக நீங்கள் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க ஐயா. எதுக்குடா சிட்டி பூரா போய் என்ன சிரிச்சுக்கிட்டே நிற்க சொல்கிறேன்? நான் போய் ஈன்னு இழிச்சுக்கிட்டு நின்று எவனாவது தங்கத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பல்ல பிடிக்கிட்டு போகிறதுக்கா? ஐயா, அது இல்லையா, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே நிற்கிற மாதிரி டிஜிட்டல் பேனர் வைக்கணும்னு சொல்கிறீங்க. அதுவா? அதுக்கு ரொம்ப அதிகமாக செலவுமா. ஏன்டா அதெல்லாம்? ஐயா, இப்படிலாம் பண்ணாதான் நம்ம கம்பெனிக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சரி, நீ சொன்னால் கேட்க மாட்டேன், பண்ணு. ஆனால் செலவை பார்த்து பண்ணு. சரிங்க. அடடே, வாங்க தம்பி, வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க தம்பி. ஒன்றுமில்ல, இப்போ தான் நம்ம காத்தங்கிட்ட செல்ஃபோன் கம்பெனி ஓப்பனிங் எப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்களும் வந்துட்டீங்க. நம்ம சிங்கப்பூர் டாக்குமெண்ட் சைன் பண்ணும்போது என் கூட இருந்தார் என் ஃப்ரெண்டு. ஆமாம், முரு. அடேங்கப்பா, என்ன ஞாபக சக்தி. அவரோட தம்பி செந்தில். அடடட, வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க தம்பி. அப்படி சொல்லுங்க. வந்த உடனே எனக்கு ஒரு சின்ன பொறி தட்டுச்சு. இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னுட்டு. அண்ணனுக்கு இவருக்கும் ஜாடை அப்படியே இருக்கு. என்ன ஒன்று, அவர் கொஞ்சம் கருப்பாக இருப்பார், நீங்கள் சிவப்பாக இருக்கீங்க. அதனால என்ன, இப்போ நானும் என் பிள்ளையும் இல்லையா, அந்த மாதிரி தான். அண்ணன் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கேன். சிங்கப்பூருக்கு போயிருந்தப்போ ஒரே ஒரு தடவை தம்பி கூட பார்த்தது. ரொம்ப நல்ல டைப்பு. என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. திலீபன் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. சொல்லிட்டாரா? அதானே பார்த்தேன். தம்பி படுபயங்கரமான ஸ்பீடு பிஸ்னஸில். உண்மையை சொல்லணும்னாக்க இப்போ நம்ம ஜனாதிபதியை உட்காந்து போனார் பார்த்தீங்களா, அதிவேக விமானம், அதை விட அதிவேகமாக இருக்காரு தம்பி. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு? அண்ணன் பிஸ்னஸே இந்தியாவில் நிறைய இருக்கு. சரி, அதை கவனிக்கவே எனக்கு நேரம் இல்லை. இதில் இன்னொரு பிஸ்னஸ் தான் யோசித்தேன். திலீபன் உங்கள் கம்பெனியை பற்றி சொன்னார். சரி, உடனே ஷேர் ஹோல்டர் ஆயிடலான்னு முடிவு பண்ணேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. முதல் தவணையாக ஒரு 50 லட்சம் கொடுக்குறேன். போக போக படிப்படியாக ஒரு 5 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னால் எதையும் டைரெக்டாக செய்ய முடியாது சார். வேணா ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கேன். ஸ்லீப்பிங் பார்ட்னர்னா எப்படி? இங்கேயே வந்து ஒரு படுக்க தலானியை போட்டு தூங்கிக்கிட்டே இருக்கேன்றாரா? குட் ஜோக்கா. நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன் தம்பி. நீங்கள் பணத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, வியாபாரத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். லாபம் மட்டும் கரெக்டாக தவறாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். காத்தா, தம்பி முதல் தவணையா அந்த 50 லட்சம் ரூபா பணத்தை திலீபன் தம்பிகிட்ட கொடுத்த உடனே, தம்பி பேருக்கு செந்தில் தானே, செந்தில்னு பேர் போட்டு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்து. சரிங்க, இது வெறும் ஆரம்பம் தான். நம்ம பிசினஸ் பத்தி என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார்கிட்டயுமே சொல்லுங்க. நீங்க பார்த்துட்டே இருங்களேன், இன்னும் கொஞ்ச நாள்ல பணம் கோடி கோடியா வந்து குவிய போகுது. குவியட்டும் தம்பி. பணம் வந்து குவிய ப்ராடக்ட் குவியும். ப்ராடக்ட் குவிய சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆனால் லாபம் வந்து குவிய போகுது.
சரி அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன கிளம்புறாங்கிறீங்க? அதெல்லாம் விட மாட்டேன். நீங்க 2 பேரும் இன்னைக்கு மத்தியானம் எங்களோட சாப்பிட்டு தான் போன காத்த வண்டிடுறேன். ஐயோ இல்லைங்க, இன்னும் நிறைய வேலை இருக்கு, டைம். அப்படியா? சரி வாங்க தம்பி, வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும், போயிட்டு வாங்க. திலீபா, இனிமே நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாதுடா. கையெழுத்து போட்டிருக்காங்கிறத வச்சு நீ என்னை ஏமாத்திடலான்னு நினச்சேன்னு வச்சுக்கோ. இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணம் போனால் போயிட்டு போகுது அப்படின்ட்டு சிம்பிளாக உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் உன்னை மாட்டி விட்ருவேன். இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க பூரா பேரும் ஒன்று மொச்சிருவாங்க. ஒழிஞ்சடா நீ. ஆண்டவன்டா. 50 லட்சம் ரூபா முதல்ல வரட்டும். அதுக்கப்புறம் இவன் பாக்கெட்டில் இருக்கிற பணம் இவங்க அண்ணன் பாக்கெட்டில் இருக்கிற கடைசி காசு வரைக்கும். ஐயோ, ஏ லக்ஷ்மி, லக்ஷ்மி, எங்கே குழந்தைங்களை விட்டுட்டு? லக்ஷ்மி, லக்ஷ்மி, மகிமா, எங்க போய் தொலைஞ்சாலுங்க? என்ன பண்றது? அழாதடா, அழாத செல்லும். கண்ணு குட்டியில அழக்கூடாது. ஏய், என்ன நீ ரொம்ப டூமச்சா பண்ற? குழந்தைங்க விட்டுட்டு எங்கடி போயிட்ட? சாப்பாடு எடுக்க போனமா? இந்த புடி உட்கார வச்சு 2 பேருக்கு விட்டு. இந்தா, அப்பா பாப்பா என்ன கத்துதுங்க? வாடா, கொடுங்க. ஏய், ஏண்டி உன் கோவத்தை குழந்தைங்க மேல காட்டுற? குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்குல்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போ. நான் மட்டும் உனக்கு வேண்டாம், என் குழந்தைங்க மட்டும் உனக்கு வேணுமா? அன்னைக்கு ஏதோ நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால கோபத்துல திட்டிட்டு, இதை நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷப்படுற முதல் நாள் நானா தாண்டி இருப்பேன். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு ஒண்ணுனா முதல்ல நான் தாண்டி வந்து நிற்பேன். மலர், குழந்தைங்களை சாப்பிட வச்சு நான் கொண்டு வந்து விடுறேன், நீ போ. லக்ஷ்மி, குழந்தைங்களை கொண்டு வா. ஆஹா, பாவம், நல்லா தூக்கம் குழந்தைக்கு. போ, போய் படுக்க வைப்போம். சூப்பர்மா. நான் இது வரைக்கும் எவ்வளவோ தமிழ் சினிமா பார்த்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு சென்டிமெண்ட் காட்சியே நான் எதுலயுமே பார்த்தது இல்லையே. வா வா வா. எப்படிமா? அழாதரா, அழாத, அழாதரா செல்லும். கண்ணு குட்டியில மலர், நீ கிளம்பு. குழந்தைய சாப்பிட வச்சு நான் அப்புறமா கொண்டு வந்து விடுறேன். போடி, நான் கொண்டு வந்து விடுறேன். சரிம்மா. என்னடா கண்ணா? மலர், ஒரு நிமிஷம். இவங்க எல்லாரும் ஒன்று ஏத்துக்கிட்டாலும் உன் வாழ்க்கை சரியாயிடுமா? அவ என்னை ஏமாத்துற மாதிரி உன்னையும் ஏமாத்த தான் போறான். என் வாழ்க்கையை நாசமாக்குன மாதிரி உன் வாழ்க்கையை நாசமாக்கிடுவா மலர். அந்த படுபாவி நல்லவ மாதிரி நடிச்சு மறுபடியும் உங்க எல்லாரையும் ஏமாத்த பாக்குறான். பூஜா, உங்க லைஃபை நீங்க டிசைட் பண்ணீங்க, அதே மாதிரி அவ லைஃபை அவ டிசைட் பண்ணிக்கட்டும். எதுக்கு தேவையில்லாம அட்வைஸ் பண்றீங்க? அவன சின்ன குழந்தையா? இல்லையே. ம், சரி, இந்த கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சீக்கிரம் போ, செல்வி வந்துட போற. போ. ஏமா சும்மா அவளை விரட்டிட்டே இருக்க? மலர், இது உன் வீடு, உன் அம்மா, உன் குடும்பம். நீ எப்ப வேணாலும் வரலாம். நீ வரதை யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதா? போயிட்டு வா. பாய். பசிக்குதா? ஹலோ சத்யா.
என்ன சத்யா டிஸ்டர்ப்டா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சிக்கல், அதை எப்படி சால்வ் பண்ணுறதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் பிஸ்னஸில் எதுவும் ப்ராப்ளமா சத்யா? என்ன கேட்டீங்க? இல்லை உங்கள் பிஸ்னஸில் எதுவும் சிக்கலா அப்படின்னு. பாலா, நீங்கள் எங்கே இங்கே? உங்களை பார்க்க தான் உங்கள் ஆஃபீஸ்க்கு போகலான்னு இந்த வழியாக வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன விஷயம்? என்ன பாலா, உங்களுக்கு ஏதாவது சிக்கலா? அது இல்லை. அப்படியே இப்படி தடுமாறுறீங்க? இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசலாமே. இங்கே வேணாம், எங்கேயாவது ஹோட்டலில் போய் பேசலாமே. ஓ, வித் ப்ளஷர், தாராளமாக போகலாம். ஆனால் பாலா, இதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல் சத்யா? நான் இப்போ நடந்து வந்திருக்கேன், நீங்கள் என் கூட பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் இறங்கி நடந்து வரணும். ஆனால் உங்களால் முடியாது பாருங்கள், ஏன்னா ஏசி கார்லேயே போய் பழகிட்டீங்க. மனுஷனுக்கு பழகின எந்த விஷயத்தையும் அவ்வளோ லேசில் விட முடியாதுல்ல பாலா. எனிஹவ், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்கள் காரில் நான் வரேன். ஓகே? ஓகே சத்யா. வருஷம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல சத்யா? ஆமாம் ஆமாம். மற்ற பக்கம்லாம் நல்ல மழை, சென்னையில் தான் மழையே இல்லை. ஆமாம். சம்மர் சீசனில் ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போயிடணும். இல்லை பாலா, இதை பேச வேணாம், வெளியில் கூப்பிட்டு வந்தீங்க. இல்லை இல்லை சத்யா, அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்ரு பேசணும். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. எனக்கு போட்டியா கேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்க போறீங்களா? பி சீரியஸ் சத்யா, இது ஃபேமிலி மேட்டர். ஆனால் எங்கள் ஃபேமிலி மேட்டர் இல்லை, உங்கள் ஃபேமிலி மேட்டர். என்ன பாலா, எங்கள் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி பிரித்து பேசுறீங்க? நம்ம ஃபேமிலின்னு சொல்ல வேண்டியதானே? நீங்கள் ரஞ்சனியை சந்தேகப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இதனால் உங்கள் அமைதியும் கெடும், ரஞ்சனியோட அமைதியும் கெடும். இது எல்லாத்தையும் விட உங்கள் குழந்தையோட எதிர்காலமும் ஸ்பாயில் ஆகிடும் சத்யா. நீங்கள் சொல்கிறது சரிதான் பாலா. சரின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இன்னொரு தடவை டாக்டர் கிட்ட செக் பண்ணக்கூடாது? எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுமே. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, உங்ககிட்ட இருக்கிற ரிப்போர்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது சத்யா. அது இப்போ கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை உண்மை நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் நிம்மதி இல்லாமல் தான் வாழணும். நானே இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ரியலி? ஆமாம் பாலா, ரஞ்சினி நான் சந்தேகப்பட்டதுக்காகவும் அவன் மனசு புண்படுற மாதிரி நடந்துக்கிட்டதுக்காகவும் நான் ரொம்ப வேதனைப்படுறேன், வருத்தப்படுறேன். அதை விட உங்களையும் ரஞ்சினியை லிங்க் பண்ணி கேவலமாக பேசிட்டேன். ஏன் இப்படி கீழ்த்தனமாக நடந்துட்டேன்னு எனக்கே புரியல. ஐ எம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி பாலா, என்னை மன்னிச்சிருங்க. என்ன சத்யா மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் சந்தேகப்படுறது தப்புன்னு உங்களுக்கே தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ரஞ்சனிக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாலா, டாக்டர் சீக்கிரம் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்களா? ஷியோர், நாளைக்கே மீட் பண்ணுவோம். ஓகே ஓகே சார். ஸோ சத்யா, சாரி பாலா, எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, ஸ்டமக் ப்ராப்ளம். அதனால் என்ன சத்யா அது?
2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு வந்தா இந்த மாதிரி பண்றீங்களே, இப்படின்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். சாரி பாலா, அதை பாருங்க, இன்னைக்கு மட்டும் தான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன், என்னைக்குமா குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் சர்வீஸில் இருக்கும்போது நல்ல கம்பெனி தான் குடிப்பேன். இனிமேல் நான் குடிச்சா உங்களோட தான் குடிப்பேன். அதே மாதிரி நீங்கள் என்ன விட்டு குடிக்கக்கூடாது ப்ளீஸ். இன்னைக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க. ஹேவ் இட். சியர்ஸ். சியர்ஸ். வெல் பாலா, இப்போ சத்யா ட்ரிங்கை முடிச்சிட்டிங்க, இந்தாங்க உங்கள் ட்ரிங்க், ப்ளீஸ் ஹேவ் இட். என்ன சத்யா அது? இதானே உங்கள் ட்ரிங்க்கு. Excuse me. Yes, sir. Repeat. Okay, sir. அப்புறம் பாலா, சாப்பிடுங்க. சத்யா, ரஞ்சனிக்கு பிறந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா. அப்படின்னு சந்தேகப்பட்டீங்க, ஆனால் இப்போ மனசு மாறிட்டீங்க. அதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லை சத்யா, நீங்கள் தான். நீங்களும் ரஞ்சனியும் தான் உண்மையான பேரண்ட்ஸ். என்ன சத்யா, நான் சொல்கிறது தப்பா? சொல்லுங்க சத்யா. நான் சொல்கிறது தப்பா சத்யா? நான் பொய்யே சொல்ல மாட்டேன் சத்யா. அந்த குழந்தைக்கு அப்பா சத்தியமா நீங்க தான். நீங்க தான். பாலா, யா, ஓவர் ஆயிடுச்சு. இட்ஸ் எனஃப். எக்ஸ்கியூஸ் மீ சார். டேக் இட். தேங்க்யூ. தேங்க்யூ. வாங்க போகலாம். அதுவா பார்த்து மெதுவா மெதுவா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.